ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குவெஸ்டிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் சண்டைனாலே பயப்படுற ஒருத்தன் இப்போ குவெஸ்ட் வருதுங்கிற ஒரே காரணத்தினால ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம உடனே அவனுக்கு எதிராக இருக்க ஹை ஸ்கூல்ஸ்க்கு படையெடுத்து போகிற மாதிரி கிளம்பிட்டான். ஏதோ பிக்னிக் போகிற மாதிரி. இவன் வீட்டுக்கு கிட்ட போனதும் அந்த இடத்துல புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணு சோஹா நிற்கிறா. இந்த பொண்ணு நேற்று நம்ம பார்த்தோம்ல, அவன் கேட்டதுக்கு உன் தங்கச்சியை பார்க்க தான் வந்தேன்னு அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. நீ என் தங்கச்சி ஃப்ரெண்டில் அதை நான் மறந்துட்டேன் பார்த்தியா. சரி, வீட்டுக்கு போகிறப்ப லேட் ஆக்கிறாதான்னு சொல்லிட்டு இவன் சண்டைக்கு கிளம்புற டைமில் எதுக்காக என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, நான் தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன்ல, ஏன் ரிப்ளை பண்ணலன்னு அவள் தயங்கிக்கிட்டே கேட்டதுக்கு இப்போ என்ன உன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணும், அவ்வளோ தானே பண்ணிடுறேன்னு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். இவ்வளோ தான் இவன் மைண்டில் இதை பற்றி ஓடுறது. பட் பக்கத்துலேயே லீடிங் தலை கலக்கிற சூப்பர் பொண்ணு உசார் பண்ணிட்டப்போ அப்படின்னு ஓவராக ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி இந்த பொண்ணு வலிஞ்சிட்டு நின்னதை அந்த செரின் பொண்ணு பார்த்து கடுப்பாகிற மாதிரி தெரியுது, ஜெலஸ் ஆகிற மாதிரி. இதே நேரத்தில் ஒரு கேங் ஆஃப் பசங்க இயற்கையான ஒரு சினோரியாவில் பிக்னிக் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க ஜின் ஸ்கூலில் சேர்ந்த பசங்க. ஹீரோக்கு புதுசாக கிடச்ச டெரிட்டரியில் இருக்க ஒரு ஸ்கூல் இது. நம்ம இப்போ என்ன தான்ப்பா பண்ணுறது, சூஹியான் கிட்ட எல்லாரும் தோற்று போயிட்டாங்க, இப்போ அவனுக்கு கீழே தானே நம்ம நியாயமாக போகணும், அதான ரூலு. அதுவும் இல்லாமல் அந்த சூஹியான் ரொம்ப மோசமானவன்னு கேள்விப்பட்டேன். இப்போலாம் பேசிக்கிட்டு இருக்க டைமில் அவனுங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன லீடர், டேய் நம்ம ஜீஹாக்கு கீழே இருக்கவங்க கடைசி வர நம்ம ஜீஹாக்கு கீழேயே தான் இருப்போம், அதையும் தாண்டி சூஹியான் வந்தா நானே அவனை என் கையால் கொல்லுவேன், வேறு யாராவது சூஹியானுக்கு கீழே போகிறத பற்றி நினச்சா கூட அவங்களையும் சேர்த்து கொள்ளுவேன். இப்படிலாம் அவன் பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலே ஹீரோவும் லீடாங்க அந்த இடத்துல மூச்சு வாங்கிக்கிட்டே வரானுங்க. டே, நீங்கள் என்ன மலையில் வாடுற கொள்ளக்காரங்களா, எதுக்குடா மலையில் வந்து பிக்னிக் கொண்டாடுறீங்க, கீழே இறங்கி பிக்னிக் கொண்டாடினா உங்கள் அப்பன் வீட்டு சொத்தாக குறைஞ்சிரும்னு டயர்டாகி கேட்குற நேரத்தில் அந்த லீடர் ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இவனை அட்டாக் பண்ணுறான். இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். பட் ஹீரோ பாக்ஸிங்கோட வேவிங்கை யூஸ் பண்ணி மிஸ் ஆகி ஒரு ஹூக் வைக்கிறான். இவனுக்கு எப்போ ஹூக் கார்டு கிடச்சதுனே தெரியல. சும்மா சொல்லக்கூடாது, இந்த ஹூக் நல்லா தான் இருக்குன்னு பேசுகிறான். ஹூக் பாக்ஸிங்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு 3 சொல்லலாம். எந்த அளவுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, ஒரு தடவை இதை பண்ண ஆரம்பித்து பிடிச்சி போச்சுன்னா உங்களால் மறுபடியும் பண்ணாமல் இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அடிக்டிவாக இருக்கும். அந்த லீடாங் தலை உங்களை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்த்துருக்கேன் பாருங்களேன், உங்களை விட இவன் பெரிய கொலையாக இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஹூக் இவனுக்கு எப்படி கிடச்சிருக்குன்னா, பல கடை இவன் ஒன்றா சேர்த்து பிரித்து விளாண்டுருப்பான். பல கார்ட்ஸை ஒன்றா சேர்க்குறது, அவனுக்கு தேவையானது வரலாட்டி மறுபடியும் அதை பிரிக்கிறது, மறுபடியும் வேறு சில கார்ட்ஸோட ஒன்றா சேர்க்குறது, இதே மாதிரி பல தடவை ட்ரை பண்ணி இந்த மூவ் எடுத்திருக்கான். இவனோட குவெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ரெண்டையும் காம்பினேஷனாக யூஸ் பண்ணதுனால ஒரு கோல்டு கார்டு இவனுக்கு ரிவார்டாக கிடைக்கிது. ஆல்ரெடி பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்க சிலருக்கு இந்த மூவ்ஸ் எல்லாம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இவனுக்கு கிடைச்சது ஒரு கோல்டு கார்டு. அது ஒரு பாக்ஸிங் மூவ் தான், டெம்சி ரோல். லெஃப்ட் டு ரைட்டு அண்ட் ரைட் டு லெஃப்ட்னு வீவாய் இந்த ஹூக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான மூவ். முடிஞ்சால் இதோட கிளிப் ஏதாவது கிடச்சிச்சின்னா அதை எடிட்டிங்கில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல இவன் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் மாதிரி இருக்கான். சுற்றி இருக்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. கவலைப்படாதீங்க என் கேங்கை சேர்ந்த நண்பர்களே, உங்கள் டேடி உங்களுக்காக கஷ்டப்பட்டு நானே உங்களுக்காக லெவலப் பண்ணி வைக்கிறேன்னு அந்த லீடரை மொத்தமாக முடிக்கிறான். இந்த காட்சியை பார்த்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே முன்னாடி மண்டி போட்டுறாங்க. முதல்ல இருந்தே நாங்கள் உங்களை தாங்க ஃபாலோ பண்ணலான்னு நினச்சோம், அந்த கிறுக்கு பையன் தான் உங்களை ஃபாலோ பண்ண விடாமல் மிரட்டிக்கிட்டு இருந்தான்னு அவன் மேலே எக்ஸ்ட்ராவாக பழிய போடுறானுங்க. இவன் முடிச்சுட்டு கூலா வாப்பா அடுத்த ஸ்கூலுக்கு போகலாமான்னு கேட்குறப்ப அந்த ரவுடி ஜூனியரே ஷாக் ஆகிட்டான். தலை, நீ என்னையா நிஜமாவே ரவுடியாக மாறிக்கிட்டு இருக்கேன்னு. அடுத்த ஸ்கூல் சண்டே படாமல் சரண்டர் ஆகுறாங்க. அந்த டான்ஸ் ஸ்கூலே எங்களை கொடுமை தான் பண்ணாங்க, உங்களுக்கு கீழே இருந்தால் சேஃபாக இருப்போம்னு நினைக்கிறோன்னு. 3வது ஸ்கூல், உங்களுக்கு கீழே நாங்கள் வந்துடுறோம், பட் எங்கள் கிட்டே இருந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை மட்டும் அதிகப்படுத்திடாதீங்களேன்னு கெஞ்சுறானுங்க. ஹீரோ அதுக்கு அதை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டியதே இல்லை, இதுக்கப்புறம் யார்கிட்ட இருந்தும் பணம் வசூலிக்கப்படாது, நார்மலான ஒரு ஸ்கூல் லைஃபாக இருக்குன்னு சொல்கிறான். அந்த ஸ்கூலும் இவனுக்கு கீழே வந்துருச்சு. இந்த கொஸ்ட்டுக்கு ரிவார்டாக 4 நர்ச்சர் கார்டு கிடைக்கிது. அவனோட க்ரூமெட்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கார்டு. ஸ்ட்ரென்த், ஸ்பீட், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு பாயிண்ட் இவனால் அதிகமாக்க முடிகிற மாதிரி இப்போ அவனுக்கு கிடச்சிருக்கு. இந்த கார்டு அண்ட் எபிலிட்டியெல்லாம் யார் மேலே யூஸ் பண்ணுறதுன்னு இவனுக்கு தெரியலை. ஹாஜன் மேலே யூஸ் பண்ணலாம், இன்னும் பெரிய மான்ஸ்டர் ஆவான். பட் ஹாஜன் எப்பயுமே தனக்கு கீழே தான் இருக்கானான்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. லீடாங் மேலே யூஸ் பண்ணலாம் தான், பட் அதை விட கூக்ஜா தான் இருக்கிறதுலே வீக்காக இருக்கான். அவன் மேலே நான் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் கூக்ஜாவை சண்டையில் இருக்கிறது சரியானு எனக்கு தோணுது. இதே டைமில் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேயே கூக்ஜா பாத்ரூம் வரலன்னு முக்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்மால் சண்டையே போட விடக்கூடாதுன்னு நினச்சாலும் என்னால் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சமாளிக்கிற அளவுக்கு அது இவனை ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னு நினைக்கிறான். இவனுக்கு கிடைச்ச மொத்த கார்டையும் கூக்ஜா மேலே யூஸ் பண்ணுறான். கடைசி நேரத்தில் பவர் பூஸ்டான கூக்ஜா பாத்ரூம் போகிறதே காமிக்கா ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கான். அங்கேருந்து கிளம்புறப்ப லீடாங்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் தான் க்யூரியஸாக இருக்குது, மீட்டிங்க்கு வராத ஒரே ஒரு ஸ்கூலோட லீடர், அவனை பற்றி சொல்லு, அவன் எப்படி இருப்பான், அவனை நான் மீட் பண்ண கூட இல்லையேன்னு பேசுகிறப்ப அவனை பற்றி இவனுக்கே நியூஸ் தெரியலை. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு டெரிட்டரிக்கு லீடராக இருக்கணும்னா அவனுக்கு மோசமான ஏதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், பேக் ஸ்டோரி மாதிரி. பட் இருக்கிறதுலே அவனோட டெரிட்டரி தான் பெருசு. ஆனால் அவனை பற்றின நியூஸ் தான் யாருக்குமே தெரியலை.
இவனை பற்றி கேள்விப்பட்ட ரூமர்ஸ் ஒன்றே ஒன்று தான். இந்த உலகத்தில் நம்ம மீட் பண்ணுற எல்லாரை விடவும் அவன் ரொம்பவே பெரிய பலசாலின்னு. இப்படிலாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப எப்படி ஒருத்தனை பற்றி இப்படிலாம் ரூமர்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோவை பற்றியே ரூமர்ஸ் இதே மாதிரி தான் உலா வந்துக்கிட்டு இருக்கு. அந்த லீடாங் டாய்லெட்டை விட்டு இவனுங்க வெளியே போகிறப்ப கூட ராஜா மாதிரி மரியாதை கொடுத்து அனுப்புகிறான். பட் அந்த கிறுக்கனுங்க கூக்ஜா புதுசாக அவனுக்கு எனர்ஜி கிடச்சதுனால நான் இன்றைக்கி ஃபுல்லாக படுக்கவே மாட்டேன்ப்பா, இன்றைக்கி நான் படுக்க வேணான்னு பேசுகிறப்ப டே நாசமாக போனோன்னு ஒரு ஆம்பளைகிட்ட, அதுவும் என்கிட்ட வந்து ஏன்டா இப்படி பேசுகிற, வெளியே எவனாவது கேட்டால் நம்மளை தப்பாக நினச்சிப்பான்னு பேசிட்டு போகிறானுங்க. இதே இந்த லீடங் கிளம்புறப்ப நம்ம பாஸ் மற்றவங்கள மாதிரி இல்லை, எல்லா விஷயத்திலும் இவரே நேரில் போய் சமாளிக்கணும்னு நினைக்கிறாரு. ஃப்யூச்சரில் இன்னும் அதிக டெரிட்டரி வரும், இன்னும் அதிக வேலை வெளியே இருக்கும். உள்ளேருந்து இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையே, உள்ளேருந்து இதை பார்த்துக்கிற மாதிரி ஒரு டைப்பு பொண்ணுங்களுக்கு தான் செட் ஆகும். இந்த வேலைக்கு யாராவது பொண்ணுங்களை செலக்ட் பண்ணலாமான்னு இவன் ஒவ்வொரு பொண்ணாக பார்க்குறப்ப அந்த பொறுக்கி நம்மளை தாண்டி பார்க்குறான்னு அந்த பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் பண்ணி போகிறாங்க. கடைசி அவன் கண்ணில் பட்டது செரின். ஹீரோ செரின் எல்லாரும் ஒன்றா கூப்பிட்டு இவன் செரினை இன்வைட் பண்ணுறான். இவன் கேட்குற ஸ்லாங்கே வினோதமாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் இருக்க மாதிரி ஒரு ரெசார்ட்டு இல்லை கெஸ்ட் ஹவுஸ் போவோமான்னு கேட்டது அவன் கன்னத்திலே பலார்னு ஒரு அறை விட்டு கிளம்புறான். எதுக்குடா அவன் உன்னை அரைஞ்சா, அதுவும் ரெசார்ட் போகலான்னு கேட்டதுக்குன்னு ஹீரோ கேட்டதுக்கு, அந்த ரெசார்ட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா, பொண்ணுங்கெல்லாம் பிக்கினியோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் கொடுப்பாங்க, அதனால தான் அரைஞ்சிருக்கு போல். இவளுக்கு தான் இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டியாக இருக்கிறது பிடிக்கும்ல, அதனால தான் இன்வைட் பண்ணேன், அவள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டா போலன்னு இவன் பேசினதுக்கு, நீ அற வாங்கினது தப்பே இல்லடான்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். பட் வெளியே எப்படி சொன்னாலும் போகிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் எப்படியாவது நீ கொஞ்சம் நல்ல விதமாக பேசி அவளை வர வச்சிருக்கலான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு போகிறான். சரி முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சுன்னு இவன் கடுப்பாய் கிளம்புற நேரத்தில் பின்னாடி இருந்து கூக்ஜா பிகினி போடுற மாதிரி ரெசார்ட் நான் எதுக்காகடா என்ன இன்வைட் பண்ணலான்னு கடுப்பாகிறான். அந்த செரின் பொண்ணு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வேலை பார்க்குறப்ப அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த வில்லாக்கு போகிறாளான்னு கேட்குறாங்க. அந்த ஸ்கூலில் சூஹியான் கேங் ரெசார்ட் போகிறாங்கப்பா, நம்மளும் போகலாமே, நீ வந்தால் கண்டிப்பாக நம்மளையும் ஒத்துக்கிடுவாங்க, என்ட்ரி ஃபீஸும் நமக்கு கிடையாது, ஃபாலோவர்ஸும் இன்ஸ்டாகிராமில் அதிகமாகும்ப்பான்னு கெஞ்சி கேட்டு இவளை தொல்லை பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. ட்ரிப்பு போகிற நாளும் வருது. நம்ம பசங்க டிப்டாப்பாக ரெடியாகி நிற்கிறானுங்க. தலை ஏதோ ட்ரிப்புக்கு கூப்பிட்டா அற வாங்கினது நியாயம்தான் பேசினேன், இன்றைக்கி நான் முதலாக வந்து நிற்கிறேன்னு இவனை போட்டு வாங்கிட்டு இருக்கான் லீடாங். அதே டைமில் கூக்ஜா சீரியஸ் ஆகி அதெல்லாம் இருக்கட்டும், எவன்டா ஹாஜுனை இங்கே இன்வைட் பண்ணதுன்னு கடுப்பாய் கேட்குறான். பின்னாடியே ஹாஜுன்னு வந்து நிற்கிறான் போல். ஹாஜுன் வந்தால் பொண்ணுங்களை அவனை தான் பார்ப்பாங்க, இவனை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு தான் கூக்ஜாக்கு இவனை பிடிக்கல. இருந்தாலுமே கான்ஃபிடென்ட்டாக, ஹாஜுன் உன் ஃபேஷன் சென்ஸ் மட்டமாக இருக்குப்பா, என்ன மாதிரி ஃபேஷன் சென்ஸ் வச்சுக்கிற ட்ரை பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் ஹாஜுனுக்கே. பொண்ணுகளும் இங்கே வந்ததும் ஹீரோ பீக்கிங் எபிலிட்டியை வேறு விதமாக ஆபாசமாக யூஸ் பண்ணி அற வாங்குறான். இதே டைமில் நாம் ஸ்கூலுக்கும் டாங் ஸ்கூலுக்கும் நடுவில் அதிகமாக சண்டை நடக்கிற ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. அதில் நாம் ஸ்கூலோட லீடர் சண்டை போட்டாங்க நிற்கிறான். மீட்டிங்கில் இருக்கிறதுல இவன் தான் டீசெண்டான ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தெரிஞ்சிருப்பான். பட் இப்போது பக்காவான ஒரு ஃபைட்டர் மாதிரி இருக்கான். அவன் ஆள் ஒருத்தன் ஓடி வந்து சூஹியான் அவன் தன்னோட மூவாக பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறப்ப நான் நினச்சதை வித அந்த சூஹியான் புத்திசாலி தான் இவன் சொல்கிறான். அந்த டாங் ஸ்கூலில் தானே சூஹியான் அட்டாக் பண்ண போகிறான், நானும் அவனும் ஒரே டைமில் அட்டாக் பண்ண ஜெயா அவளை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இந்த டைம் அவன் யூஸ் பண்ணி அவனும் அட்டாக் பண்ணுறான்னு சீரியஸாக பேசுகிறப்ப, ஐயோ தலை அது இல்லை, அந்த கிறுக்கம் போகிறது கேங் பாக் ஸ்கூலுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய டெரிட்டரி, யாருமே தொடுறதுக்கு பயப்படுற டெரிட்டரி, அந்த இடத்துக்கு இவனுங்க கேங்கோட பிக்னிக் போகிறானுங்க. இவனுங்க இந்த வில்லாக்கு வந்ததும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ நல்லா தாண்டா பண்ணுறன்னு லீடு அங்கே பாராட்டுறா ஹீரோ. இதே டைமில் பொண்ணுங்க சரி நம்ம பிரிகிற நேரமாச்சு, நாங்கள் கேர்ள்ஸ் ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறோம், வாங்க கிளம்புவோன்னு பொண்ணுங்க கிளம்புறப்ப ஹீரோவும் அவங்க கூட வாங்க வாங்க கிளம்புவோன்னு கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். ஒரு அறை விட்டு அவனை விரட்டி விடுறாங்க. ஹீரோ அவன் கேங்கோட அந்த வில்லாக்குள்ளே நுழையிறத ஒரு மர்ம கும்பல் வெளியே இருந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம ஏரியாக்குள்ளேயே வந்திருப்பான், அதுவும் இந்த ஹாஜோனை கூட்டிக்கிட்டு. நிஜமாவே இவனுக்கு தைரியம் அதிகமாக தான் இருக்குது. நான் வேணா மேல் இடத்துக்கு தகவல் சொல்லுவான்னு ஒருத்தர் கேட்டதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளே இவனை பார்த்துக்குருவோம், நம்மளோட மரியாதை அதிகமாகும்னு இவனை அடித்து ஸ்கோர் பண்ணிக்க பார்க்குறானுங்க. இங்கே இந்த பொண்ணுங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே போஸ்ட் பண்ணி நான் பெரிய இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி ஆக போகிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போக இந்த பசங்கள்லேயே ஹாஜுன் பாடி சூப்பராக இருக்குல்ல, எனக்கு மட்டும் சான்ஸ் கிடச்சா அவன் கூட டேட்டிங்கே போவேன். என்ன ஒன்று அவன் பர்சனாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது, பொறுத்துக்கவே முடியாது, எப்போ பார்த்தாலும் சிறு முஞ்சியாக எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே டைமில் அந்த பொண்ணு சரின்னு பிக்னியோட வரா. என்னடி இந்த கோலத்தில் வந்து நிற்கிறேன், நாங்கள் தான் குரூப்பில் போட்டோம்ல பிக்னியெல்லாம் போட முடியாதுன்னு, நீ என்ன இப்படி வந்திருக்கேன்னு சொன்னதும் அவள் என்னையே கலாய்க்கிறீங்களே, நான் இனிமேல் உங்கள் கூட வெளியே வரமாட்டேன்னு இவள் கூச்சப்பட்டு அங்கேருந்து ஓடிட்டா. சாப்பிட்ற நேரத்தில் ஹீரோ ஏன்பா பிகினி போஸை என் கிட்ட காட்டலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ஏன்டா நான் காட்டணும், நானே மிஸ்டேக்காக தான் போட்டேன் அவள் எரிஞ்சு விழுந்தா. ஆமாம் ஆமாம் என்கிட்ட ஏன் காட்டணும், நான் என்னமோன்னு பிகினியில் பார்க்க தான் இந்த ட்ரிப்புக்கே வந்த மாதிரி இல்லை பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் இல்லை. சரி அப்போ நீ பிக்னி போட மாட்டேன், சரி சரி நான் இந்த ட்ரிப் போட்டு போகிறேன், நீங்களே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நீ கிளம்பிட்டான். இந்த மாதிரி டைமில் கூட ஹாஜுன் சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வெளியே ஓடிட்டான். இந்த பொண்ணுங்களாம் இங்கே இருக்கிறதுக்கே போர் அடிக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்க டைமில் லீடாங் நம்ம ஏன் ஒரு கேம் விளையாடக்கூடாதுன்னு கேட்குறான். பட் தோற்று போகிறவங்க அவங்களோட கண் இமைகளை ஷேவிங் பண்ணிக்கணும்னு வேறு சொல்கிறான். ஏற்கனவே அவனுக்கு ஐப்ரோஸ் இல்லை, அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக இப்படி ஒரு கேமை சொல்கிறான்.
இந்த செரினுக்கு சூஹியான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் வெளியே பிடிக்காத மாதிரி காமிச்சுக்கிறான். ஏதோ ஒரு கேமை விளாடுங்க, பட் போர் அடிச்சா நான் இங்கேருந்து போயிடுவேன் பாருங்கன்னு வேணும்னு பிடிக்காத மாதிரி ஆக்டிங் பண்ணுறான். பட் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவள் தான் அங்கே இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸைட்டடாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. சூஹியான் கூட இவன் இந்த ட்ரிப்பை ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது. அவனுக்கு ஷேவிங்லாம் பண்ணி விட போகிற நேரத்தில் அந்த லீடங் நம்ம ஏன் தேர்ட் அம்பையர் வச்சு யார் ஜெயிச்சாங்கிறத முடிவு பண்ணக்கூடாது, வேற ஒரு கேம் விளாடுவோம், அதில் யார் தோத்தாங்களோ அவங்க தான் இந்த கேம்லேயும் தோத்துட்டாங்கன்னு புதுசாக ஒரு மட்டமான ஐடியாவை கொடுக்குறான். கபோர்டுக்குள்ளே இவங்க 2 பேரையும் அனுப்பிவிட்டு யார் முதல்ல வெளியே வராங்களோ அவங்க தான் அவுட்டு. பிக் பாஸ் கார் டாஸ்க் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுறானுக்கு போல. இது போக 2 பேரும் கையை கொடுத்துட்டே உள்ளே இருக்கணும்னு வேற சொல்கிறான். நாங்கள் ஏன்டா அப்படி இருக்கணும்னு கேட்டதுக்கு, இல்லைன்னா நீங்கள் 2 பேருமே ஐப்ரோவை ஷேவ் பண்ணிக்கணும்னு மிரட்டுறான். இவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவளை கலாய்ச்சதும் இவளும் கையை கொத்துக்கிட்டே கேம் விளாட்றதுக்கு ரெடி ஆகுறான். 2 பேரும் கூச்சப்பட்டுக்கிட்டே ஒரே கபோர்டுக்குள்ளே நிற்கிறாங்க. ரூமுக்கு வெளியே அந்த கூக்ஜா ஏதோ பல ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மாதிரி ஓவராக சீன் போட்டுட்டு சூக்கியான் இருக்கானே அந்த பையன் பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜின்னு ஓவர் மெச்சூரிட்டியாக பேசுகிற மாதிரி பேசிட்டு வெளியே வர டைமில் இவன் பாதையை மறைச்சி இந்த டெரிட்டரியை சேர்ந்த ரவுடிங்க அடிக்கிறாங்க. நீ தானே அந்த கூக்ஜா த டியாப்ளோ, என்ன இந்த பக்கம்னு கேட்டு அவனோட வாசலை மறைக்கிறப்ப இங்கே கபோர்டுக்குள்ளே இவங்க 2 பேரும் கூச்சப்பட்டுக்கிட்டே நிற்கிறத பார்த்து சிஸ்டமே இவங்களுக்கு என்ன கொஸ்ட்டு கொடுக்குறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ளே ரொமான்டிக்காக ஒரு டைம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியுது. சிஸ்டம் ஹீரோக்கு ஒரு சப்கோஸ்ட் கொடுக்குது. அந்த பொண்ணு செரின் கிட்ட தோற்று போகணும், முதல்ல இவன் இந்த கபோர்டை விட்டு வெளியே போகணும்னு. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கொடுப்பீங்களாடா, நான் இங்கே ஹாப்பியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருந்தால் தான் சிஸ்டமுக்கு பிடிக்காது. இப்படி இல்லாமல் கடுப்பாகிறப்ப அந்த பொண்ணே சொல்கிறா, டே வெளியே போய் தோற்று போயிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன், இது என்ன ஒலிம்பிக் கேமா, மரியாதையாக வெளியே போ, குறைஞ்சபட்சம் கையையாவது விடலாம்னு கேட்டதுக்கு நான் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணியே தீருவேன், கையை விடவே மாட்டேனே, நானும் ரூல்ஸை மதிக்கிறவன் ஓவர் சீரியஸாக பேசுகிறான். இந்த பொண்ணு இருக்கிற ஆக்டிவிட்டீஸே சரியில்லை, ஒரு மாதிரி ஃபீவரிஷாக நடந்துக்கிறான். என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிற, நான் வேணா உனக்கு கிஸ் கொடுக்கவா, ஜஸ்ட் முத்தம் தான் பாட கேவலமாக ஒரு கேள்வி கேட்குறான். இந்த பொண்ணுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக். ஒரு சின்ன இருட்டான இடத்துல இருந்தால் மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்கிற மாதிரி மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். இருட்டான சின்ன இடங்களில் இருக்கிற ஒரு பயம் மாதிரி. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு வியாதியான்னு கேட்டதுக்கு, ஆமாம் நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய புள்ளி பண்ணப்பட்டேன், அதோட சைடு எஃபெக்ட் தான் இதுவாக இருக்கும்னு சொல்கிறான். ஹீரோவால் இதை நம்பவே முடியல. இவங்க கிளாஸோட பாஸ்கள் மாதிரி இவளையே புள்ளி பண்ணியிருக்காங்களான்னு ஷாக் ஆகுறான். பாத்ரூம் இல்லை கபோர்டு இந்த மாதிரி சின்ன ரூமில் வச்சு இவளோட புள்ளிஸ் இவளை பூட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுலேருந்தே இது ஒரு பேட் மெமரி மாதிரி சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் அவனுக்கு புரியுது, எப்போ பார்த்தாலும் மற்றவங்க இவனை புள்ளி பண்ணுறப்ப இவன் ஏன் காப்பாற்ற ட்ரை பண்ணுறான்னு. பிகாஸ் இவளுமே இந்த இடத்துல இருந்து பார்த்துருக்கா. உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ இதை முதலே சொல்லியிருக்கணும், நானே வெளியே போகிறேன்னு. ஹீரோ விட்டு கொடுத்து வெளியே போக ட்ரை பண்ணுற நேரத்தில் அவனால் கதவை ட்ரை பண்ண முடியல. வெளியே அண்டை கொடுத்து மூடி வச்சுருக்கானுங்க. டே இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, சீக்கிரமாக தரங்கடா கதவைன்னு ஹீரோ கத்துறப்ப வெளியேயும் யாரும் இல்லை. அந்த பொண்ணு சரி நல்லா ஆரம்பித்ததும் அதை பார்த்ததும் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓவர் வெயிட் கார்டை யூஸ் பண்ணி கதவை உடச்சிட்டு வெளியே போகிறான். இவன் கையே அடிபட்டுருச்சு. டே லீடாங் புறம்போக்கு, உன் பொண்ணுக்கு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்குல்ல, உன்னை ஒரு நாள் வெளுக்குன பாருன்னு ஹீரோ கடுப்பாய் வெளியே வர நேரத்தில் அந்த பொண்ணு சரின்னு இவனை வந்து பிடிச்சிக்கிறான். கவலைப்படாத சூஹியான், உன் ஐப்ரோஸை ஷேவிங் பண்ணிட்டானுங்கன்னா நான் வேணா உனக்கு பென்சிலில் வரைஞ்சி விட்றேன்னு. மறுபடியும் நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம், உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இவக்கிட்ட மன்னிப்பு கேட்குற நேரத்தில் மறுபடியும் பண்ணீங்கன்னா உங்களை கொன்னுருவேன் இவன் மிரட்டுறான். ஹீரோவும் மறுபடியும் இப்படி பண்ணாதீங்க, எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு வாயில் சொல்கிறான். பட் இவன் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் உள்ளே இருந்தது. ஆனால் நிஜமாவே இவன் ஐப்ரோவை ஷேவிங் பண்ணி விட்டானுங்க. இந்த இடத்துல லீடாங் ஓடி வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு கத்துறான். நம்ம தலை கூக்ஜாவை 3 ரவுடி பசங்க தனியாக கூட்டு போயிட்டாங்க, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னு அவன் சொல்கிறப்ப ஹீரோ எது நம்ம உள்ளே நுழைஞ்சப்போ ஒளிஞ்சிருந்து நம்மளை உளவு பார்த்துக்கிட்டு இருந்தானுங்களே அந்த 3 பேரான்னு கரெக்டாக கேட்குறான். அப்போ முதல்ல இருந்து எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க போல, அவனுக்கு தான் ஒளிஞ்சிருந்து பார்த்த லட்சணம் அப்படி. ஹீரோ நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அவனை அப்படியே விட்டுருவோம், நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாக் ஆகி அவனை காப்பாற்ற வேணாமா, எப்படி இவ்வளோ ஈஸியாக நம்மளால் விட முடியும்னு கேட்குறதுக்கு. நானாக இருந்தால் அவனை பற்றி கவலையே பட மாட்டேன். ஏன்னா முதல்ல நான் பார்த்த கூக்ஜா இப்போ இருந்த கூக்ஜா கிடையாதுன்னு இவன் பேசுகிற நேரத்தில் அந்த 3 பேரும் கூக்ஜாவை புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனை போட்டு செம்மையாக மிரட்டுறப்ப அவன் பயந்து நடுங்கிறாங்கிறது அவன் முகத்திலே தெரியுது. நிஜமாவே இவன் டம்மி தான் போல. அவனுங்களோட சின்ன லீடர் இவனை அடிக்க முன்னாடி வரான். பட் ஹீரோ அவனை லெவலப் பண்ணுறப்ப அவன் கொடுத்த ஒரு கார்டு சிஸ்டமாக நம்ம மஞ்சப்பொடி பையன் ஜே யூஸ் பண்ண அதே மிலிட்டரி மார்ஷியல் ஆர்ட் தான். முன்னாடி வந்து அவனை காலி பண்ணுறான். இவன் கூக்ஜாக்கே தெரியல எப்படி இவன் சடனாக இப்படி சண்டை போட ஆரம்பித்தான்னு. பட் இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது. இங்கே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கானவனே இவன் போட்டு தள்ளிட்டான். இவனும் அவனோட லீடர் மாதிரி தான் தன்னை மொக்கையானவனாக காமிச்சு அசந்த நேரத்தில் அடிக்கிறத அவனோட ஸ்ட்ராட்டஜி போலன்னு நினைக்கிறானுங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இப்போ இவன் மாஸ்க் காமிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா பசங்களா பயமாக இருக்கா, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, நான் என்ன பண்ணிட போகிறேன் உங்களை, உங்களுக்கு மூச்சு விடுறது எப்படின்னு கூட நான் சொல்லி கொடுக்கணுமா என்ன இவன் கேட்குறப்ப எதில் இருக்கவனுக்கு பேச்சு மூச்சே இல்லாமல் நிற்கிறானுங்க பயந்து போய். மன்னிச்சிருங்க தம்பிங்களா, நான் என்னோடய இன்ட்ரடக்ஷனில் லேட்டாக கொடுக்குறதுனால. நான் தான் சியோ ஸ்கூலோட டெவில் த கூக்ஜா. இப்படிலாம் பேசிட்டு முன்னாடி வரப்ப நிஜமாவே இவன் டெரராக இருக்கான்.
இவன் இந்த ரவுடிங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான். நான் என்னோட கண்ணை மூடிக்கிறேன்டா கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்குள்ளே சண்டை போட்டு ஜெயிக்க பாருங்கன்னு. இதுதான் நம்ம சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவனுக்கு முன்னாடி பாயிறப்ப கண்ணை திறந்துட்டு அவனுங்களை அடித்து பொழக்கிறான். இப்படி தான் உங்களோட சண்டையில் உங்கள் எதிரிகளை நம்புவீங்களாடா? ரூல் நம்பர் 1, எதிரிகளை நம்பாதீங்கன்னு அவனுங்களுக்கே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். முதல் முறையாக கூக்ஜா வாழ்க்கையிலேயே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறான். அவன் ஆப்பனண்ட் இவனை அடிக்கிறப்ப இவனுக்கு வலிக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட அசராமல் அவன் கையில் அந்த சிம்பிளை அமைச்சுக்கிட்டே முறைச்சி பார்க்குறான். இந்த சிம்பிளுக்கும் சிஸ்டமாக மார்ஷியல் ஆர்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ஸ்டில் இந்த சிம்பிள் தான் மார்ஷியல் ஆர்ட்னு நினச்சி சும்மா லூஸ் மாதிரி வச்சுருக்கான். அவனுங்களையும் பொழந்துட்டு ட்ரங்க் அண்ட் மங்கி ஸ்டைல் மாதிரி ஒரு போஸ் வேற கொடுத்து நிற்கிறான். இவன் ரெசார்ட்டுக்கு வந்ததும் லீடாங்க இவனை புகழ்ந்து தள்ளுறான். தனியாகவே இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொன்னதுக்கு இவனே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் எஸ்ஐ வந்திருப்பான். பட் பொறுமையாக கூலாக உட்காந்து சண்டை போடுறது பிடிக்காதான். பட் அவங்களுக்காக உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் வேறு வழியே இல்லாமல் சண்டை போட்டேன்னு ஓவராக சீன் போடுறான். இவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவனை சுற்றி நின்று புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்காக நீங்கள் சண்டை போட்டிங்களா? மறுபடியும் இப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு எதாவது ஆயிரப்போகுதுன்னு. ஹீரோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கான். எப்போதுமே லெவலப் பார்க்குற ஒரே பர்சன் நானாக தான் இருப்பேன் இந்த சிஸ்டமால். பட் இப்போது என்னால் என் ஃப்ரெண்டையும் லெவலப் பார்க்க முடிஞ்சிருக்குன்னு. ஆனாலும் ஹீரோக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு இந்த சிஸ்டமை பற்றி தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்தே கூக்ஜாவோட பொட்டன்ஷியல் இருக்கிறதுலே அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தான் இவனுக்கு புரியவே இல்லை. சரின்னு அந்த இடத்துக்கு வந்து, நீங்கள் இங்கே ஆட்டம் போட்டதெல்லாம் போதும், இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்க போகிறோன்னு இவங்க மிரட்டி அனுப்புனதும் அவங்களும் கிளம்புறாங்க. ஹீரோவும் கிளம்புற மாதிரி தெரியுது. பட் அந்த பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற டைமில் ஒரு பொண்ணு, இங்கே போடுறதுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் கொண்டு வந்தியான்னு கேட்டப்ப, சரி நான் கூட கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் தான் கொண்டு வந்தேன்னு பேசுகிறப்ப, கீழே இந்த ஹீரோவும் நான் கூட லூஸான உள்பனியன் தான் கொண்டு வந்திருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசுகிறான். அப்படியா, நல்ல சாய்ஸ் தானே அந்த பொண்ணுங்க பேசிட்டு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ட்ரெஸ் மாற்றுற ரூமில் இவன் இருக்கான்னு. ஒரு அறை விட்டு இவனை விரட்டி விட்றானுங்க. இதுதான் இங்கே இவங்களோட கடைசி நாள். ஆனால் ஹீரோக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. இருக்கிறதுலே மோசமான டெரிட்டரிக்கு வந்திருக்கோம். பட் ஒன்றுமே ஆகலையே, இந்த இடம் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்குது? அதோட ரன்னிங்க்கு போன ஹாஜுனை ஏன் இன்னும் காணான்னு யோசிக்கிறான். இங்கே ஹாஜுன் ரோட்டில் நிற்கிற இடத்துல அவனுக்கு எதிரில் ஒரு உருவம் இருக்குது. அதுதான் இந்த மிகப்பெரிய டெரிட்டரியோட டாப் லீடர். இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குது போல். ரொம்ப நாள் கழிச்சு நீ எனக்கு கால் பண்ணதும் என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவேன்னு நினச்சேன்டா. ஆனால் நீ, நான் சண்டை போடுறதுக்கு வரல, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு தான் வந்து எங்களை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு என்கிட்ட சொல்கிறதுக்காகவா ஃபோன் பண்ண? ஒரு விஷயத்த உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கிறுக்கனுங்களை உனக்கு கீழே அமைதியாக விட்டதுக்கு காரணம் நான் உன்னை நம்பி அவனுங்களை விடலாங்கிறதுக்காக மட்டும்தான். அதோட என்கிட்ட பேசுகிறப்ப பாக்கெட்லேருந்து கையெடுத்துட்டு மரியாதையாக பேசுன்னு மிரட்டுறான். இவன் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா ஹாஜுன் ஒரு ஸ்பையாக இருக்க மாதிரி தெரியுது. அடுத்த நாள் சூஹியான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவன் அம்மாவும் அவன் தங்கச்சி அவனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நிஜமாவே இன்ஸ்டாகிராமில் பார்க்குற அளவுக்கு அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்கான்னு அவன் தங்கச்சி கேட்டதுக்கு அவங்க அம்மா, என் பையன் கடைசியோட தனியாகவே இருந்து செத்துருவான்னு நினச்சேன், பட் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப்பெல்லாம் போகிறான்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இதை அவன் டயர்டாக போய் இவர் ரூமில் படுத்து டோரை உடைச்சதால் இவனுக்கு புதுசாக கிடைச்ச கார்டை ரிவீல் பண்ணுறான். சில்வர் கார்டு, அதோட பேர் பூமர். எதுக்காக இந்த கார்டுன்னு இப்போ வரை நமக்கு காட்டவே இல்லை. இதே டைமில் இப்போ தான் முதல் முறையாக கூக்ஜாவோட ஃபேமிலியாக காட்டுறாங்க. அவனும் வீட்டுக்கு போகிறான். இவனை க்ரீட் பண்ணுறது அவனோட அப்பா. இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இவனோட பேக்கெல்லாம் அவர் வாங்கி உன்னோட நாள் எப்படி போச்சு ட்ரிப்பில்னு அவன் அப்பா கேட்டதுக்கு, நல்லா தான் போச்சுப்பா, பட் நான் ஒரு சண்டையில் மாட்டிக்கிட்டேன். இப்பெல்லாம் பேசுகிறப்பே அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டார். இது போக நான் எதுவுமே நினைக்கலாட்டியும் என்னோட பாடி தானாக சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எனக்குள்ளேருந்து ஏதோ ஒரு விஷயம் அப்படியே உயிர் தெளிந்த மாதிரி. இது சிஸ்டம் கொஸ்டினால் நடந்திருக்கும், பட் நம்ம ரத்தத்திலே ஏதோ ஒன்று இருக்கா? அப்பா, நீங்கள் நிஜமாவே நார்மலான ஆஃபீஸ் ஒர்க்கர் தானா? உங்களுக்கு எதுவும் பேக் ஸ்டோரி இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எனக்கு உண்மையே சொல்லுங்கன்னு கூக்ஜா கெஞ்சிருப்பா அவங்க அப்பா. டே மகனே, நம்புடா, நான் நிஜமாவே ஆஃபீஸ் ஒர்க்கு தான்டா பண்ணுறேன். பாக்ஷா பாய் மாதிரி எனக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் இல்லைடான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் முதுகுலே ஒரு அறை விழுது. அவனோட அம்மா தான், ஏங்க பையனோட இப்படி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்தில், டைம் வேஸ்ட் பண்ணாமல் போய் சாப்பிடுங்கன்னு அவனோட அம்மா சொல்கிறாங்க. கையை கட்டிட்டு அவங்க நிற்கிற நேரத்தில் அவங்களோட கையில் கொரியன் இல்லாமல் ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஆஃப் ஒரு கேங்ஸ்டர் டேட்டூ இருக்கும். ஒரு வேலை இருக்குமோ? நாளைக்கு போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோவுக்கு ஆடியோ ரெக்கார்டிங் சுத்தமாக நடக்கலை நண்பர்களே. ஏதோ கோயில் ஃபங்க்ஷன்னு மைக் செட்லாம் போட்டு சம்பவம் பண்ணிட்டானுங்க. ஸோ நாளைக்கு வீடியோ வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். பட் ஸ்டில் இருந்தாலும் நாளைக்கு டே டைமில் ரெக்கார்டிங் ஏதாவது முடிஞ்சுன்னா லென்த்து கம்மியாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி புரிஞ்சுக்கங்க நண்பர்களே.